கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். வெள்ளி நடுவானில் ஜொலித்திட மண்ணில் சந்தோஷம் துள்ளி கொண்டாட தூதன் சொன்ன பிறப்பின் சுவிசேஷம். வெள்ளி நடுவானில் ஜொலித்திட மண்ணில் சந்தோஷம் துள்ளி கொண்டாட தூதன் சொன்ன பிறப்பின் சுவிசேஷம். ராஜாதி ராஜா பிறந்தாரையா, யூதாவின் சிங்கம் உதித்தாரையா. ராஜாதி ராஜா பிறந்தாரையா, யூதாவின் சிங்கம் உதித்தாரையா. வெள்ளி நடுவானில் ஜொலித்திட மண்ணில் சந்தோஷம் துள்ளி கொண்டாட தூதன் சொன்ன பிறப்பின் சுவிசேஷம். மந்தையை கடந்து சிந்தையில் மகிழ்ந்து மேய்ப்பர்கள் நாம் போவோம் ஐயா. மனுக்கோலமாய் மகவாகிய மகராஜாவை பணிவோம் ஐயா. மந்தையை கடந்து சிந்தையில் மகிழ்ந்து மேய்ப்பர்கள் நாம் போவோம் ஐயா. மனுக்கோலமாய் மகவாகிய மகராஜாவை பணிவோம் ஐயா. சம்பூர்ணமே இனி சமாதானமே, இது ரட்சிப்பின் சந்தோஷமே. ஸ்தோத்தரிப்போமே இயேசு ராஜாவையே, இது கிறிஸ்மஸ் கொண்டாட்டமே. வெள்ளி நடுவானில் ஜொலித்திட மண்ணில் சந்தோஷம் துள்ளி கொண்டாட தூதன் சொன்ன பிறப்பின் சுவிசேஷம். தூபமும் வெள்ளை போலமும் பொக்கிஷமாய் தந்தோமையா. தொழுவத்திலே சிறுபாலனை எங்கள் கண்ணார கண்டோமையா. பொன்னும் தூபமும் வெள்ளை போலமும் பொக்கிஷமாய் தந்தோமையா. தொழுவத்திலே சிறுபாலனை எங்கள் கண்ணார கண்டோமையா. எங்கள் இம்மானுவேலர் நீரே என்று உள்ளம் களி கூற மகிழ்ந்தோமையா. என்றும் யூதரின் ராஜா நீரே என்று எங்கும் பறைசாற்றி துதிப்போமையா. வெள்ளி நடுவானில் ஜொலித்திட மண்ணில் சந்தோஷம் துள்ளி கொண்டாட தூதன் சொன்ன பிறப்பின் சுவிசேஷம். வெள்ளி நடுவானில் ஜொலித்திட மண்ணில் சந்தோஷம் துள்ளி கொண்டாட தூதன் சொன்ன பிறப்பின் சுவிசேஷம். தேவ செய்தி பாஸ்டர் ஜெபரானி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபையின் சார்பாக உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட இயேசு உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தும்படியாக அவரை யார் இந்த உலகத்தில் இயேசு வருகிறான்னு தெரியப்படுத்தினான்னு சொன்ன வார்த்தையின் மூலம் உங்களுக்கு இப்பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் இங்கு வாசிப்பீர்கள் என்றால், ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம்.
அப்படியானால் சாஸ்திரருக்கு இயேசு பிறந்திருக்கான்னு சொல்ல வழிகாட்டியதே நட்சத்திரம் தான். நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் இயேசு பாலகனை பணிந்து கொள்ளும்படி வந்ததாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான கர்த்தர்களே, இந்த நட்சத்திரம் என்றால் என்ன? இந்த நட்சத்திரம் எப்படி வந்தது? இந்த நட்சத்திரம் யார், எப்படி வழிகாட்டுது என்பதை உங்களுக்கு சொல்ல ஆசையாக இருக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1:6 வாசிப்போம் என்றால், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். ஆசாரியன் தான் தேவ ஊழியக்காரன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசாரியன் யார் என்று சொன்னால் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:20 வாசிக்கும் போது, என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்கள், தேவன் சொல்லுகிறார், என் வலதுகரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்கள், 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். அந்த 7 நட்சத்திரங்களும் ஆண்டவர் கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கதான அந்த நட்சத்திரமானது சபையின் தூதர்களாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தர்களே, சபையின் தூதர்கள் தான், சபையை நடத்துறவர்கள் தான், தேவ ஊழியர்கள் தான் நட்சத்திரம். நட்சத்திரத்தை போல ஒரு ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தில் இயேசுவை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறவர்களாக, இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டுவர்களாக ஒவ்வொரு ஊழியக்காரரும் வாழ வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நட்சத்திரமாகிய இந்த ஊழியர்கள் இயேசு இந்த உலகத்திற்கு மக்களுக்கு தேவனை காட்ட வேண்டும் என்ற வழிகாட்டியாக, தேவனை அறியாத மக்களுக்கு எப்படி காட்ட முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நட்சத்திரம் அப்படியாக இந்த சாஸ்திரிகளுக்கு முன்பாக வந்தது. தங்கள் உண்மையான வாழ்க்கையினால் தேவனை இந்த உலகத்துக்கு வழிகாட்ட முடியும். வார்த்தையின் மூலம் தேவனை இந்த உலகத்துக்கு வழிகாட்ட முடியும். தங்கள் உடையின் மூலம் தேவனை இந்த உலகத்துக்கு வழிகாட்ட முடியும். இரக்கத்தின் மூலம் வழிகாட்ட முடியும். அருமையான கர்த்தர்களே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தங்கள் வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நீங்க காட்ட முடியும். உங்களோட வார்த்தையினாலும், உங்கள் நடக்கையினாலும், உங்கள் உடையினாலும், மற்றவர்களுக்கு நீங்க செய்யற உதவியினாலும் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு காட்ட முடியும். ஆகவேதான் வேதம் வாசிக்கும் போது சாஸ்திரிகளுக்கு இந்த நட்சத்திரம் வழிகாட்டியாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த நட்சத்திரம் தான் தேவ சபையின் ஊழியர்கள் என்று சொல்லி. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் வாசிக்கும் போது வெளிப்படுத்த 1:6 நம்ம வாசிக்கிறோம், அப்படி இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவர்கள் தான் ஆசாரியர்கள், அவர்கள் தான் ஊழியர்கள், அவர்கள் தான் தேவனை இந்த உலகத்துக்கு அறிவிக்க முடியும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவே வேதம் வாசிக்கும் போது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1:23 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று, கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே, நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமா இருக்கிறேன், நான் வனாந்தரத்தில் கூப்பிட சத்தமா இருக்கிறேன் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகனை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வழிகாட்டியாக அனுப்புகிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே இந்த உலகத்துக்கு அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இந்த உலகத்தில் காணப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளையில வார்த்தையை கேட்கிறதான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறது. இயேசுவை இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டும். வழிகாட்டுறவர்கள் யார் என்றால் தேவ ஊழியர்கள். தேவ ஊழியர்கள் எப்படி வழிகாட்ட முடியும் என்று நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம். அவருடைய வார்த்தையினால தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்களும் தங்களுடைய வார்த்தையினால இயேசுவை உலகத்துக்கு வெளிக்காட்ட முடியும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது அநேகருக்கு சந்தோஷப்பட்டார்கள். வாசிப்போம். லூக்கா 1:13-14 வாசிப்போம் என்றால், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர் தம்முடைய தூதனாக யோவான் ஸ்நானகனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார்.
அந்த யோவான்சானின் வார்த்தையின் நிமித்தம் அநேக இருதயம் சந்தோஷப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர் பேசுகிற வார்த்தையின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் ஊழியக்காரர்கள் பேச வேண்டும் என்று வேதத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் எழும்புவாரானா அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் நிமித்தம் அந்த தெரு சந்தோஷமா இருக்க வேண்டும். அந்த ஊழியக்காரர் நிமித்தம் அந்த தெருவில் இருக்க மக்கள், அந்த தேசம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்படியானால் அவருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வழிகாட்ட முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நட்சத்திரமாகிய ஊழியக்காரர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் ஊழியக்காரரை பார்ப்பார்கள். ஊழியக்காரன் அவருடைய செயல்கள் என்ன, அவருடைய நடைகள் என்று சொல்லி, ஆகவே ஆண்டவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற நட்சத்திரமாகிய ஊழியக்காரர்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம வாசிப்போம் என்றால், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வரைக்கும் வரவேறுது. அருமையான கர்த்தர்களே, இயேசு யார் என்பதை, இயேசு எங்க இருக்கிறார் என்பதை மற்ற ஜனங்களுக்கு வழிகாட்டுகிறது இந்த நட்சத்திரமாகிய ஊழியக்காரர்கள் தான். வேதத்தில் வாசிக்கும் போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சாஸ்திரிகளுக்கு இந்த நட்சத்திரம் வழிகாட்டியது. இந்த உலக மக்களுக்கு, உலகத்தில் வாழ்ற மக்களுக்கு, இந்த தேசத்துக்கு வழிகாட்டிய வேண்டியவர்கள் இந்த ஊழியக்காரர்களே. இந்த ஊழியக்கார நட்சத்திரங்கள் மற்றவர்கள் எது வரைக்கும் வழிகாட்ட வேண்டும்? இயேசு இருக்கிற இடம் வரைக்கும். அருமையான கர்த்தர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இயேசு இருக்கிற இடத்துக்கு செல்ல வேண்டும். இயேசு எங்கே இருக்கிறார், இயேசு எங்கே இருக்கிறார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும் போது, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வானத்தில் இருக்கிறார். அப்போ இந்த நட்சத்திரம் எது வரைக்கும் வழிகாட்ட வேண்டும்? வானத்தில் போய் சேர்ற வரைக்கும், இந்த உலக மக்களை அங்க பரலோகம் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் வழிகாட்டுற ஒரு நட்சத்திரமாக ஊழியர்கள் காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தர்களே, அதைத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை வழி நடத்தி கொண்டு வந்தது பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும், இயேசு இருக்கிற இடம் வரைக்கும். அப்படி இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு வானத்திலே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பவும் எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தொட்டு வானத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். அங்க போகிற வரைக்கும் ஒரு நட்சத்திரமாகிய ஊழியக்காரர்கள் வழிகாட்டுகளாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, பூமி எனக்கு பாதபடி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டியது நட்சத்திரமாகிய ஊழியர்களுக்கு கடமை. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியக்காரனாகிய ஒவ்வொரு நட்சத்திரமும் இயேசு இருக்கும் இடம் வரைக்கும் அவன் வழிகாட்ட வேண்டும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நட்சத்திரத்தை ஏன் உண்டாக்கினார்? இந்த நட்சத்திரத்தை உண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. வேதத்தில் வாசிக்கும் போது இந்த நட்சத்திரத்தை எதற்காக உண்டாக்கினார் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகமம் 1:16, தேவன் பகலையால பெரிய சுடரும், பகலையால பெரிய சுடர்களையும், இரவையால சிறிய சுடருமாகிய, இரவையால சிறிய சுடருமாகிய இரண்டு மகத்தான சுடர்களையும், இரண்டு மகத்தான சுடரையும், நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். நட்சத்திரங்களை உண்டாக்கினார். இரவையால நட்சத்திரங்களை உண்டாக்கினார். அருமையான கர்த்தர், இரவு என்பது இந்த உலகத்தில் பாவத்தில் கிடக்கிற மக்கள் அவர்களை ஆளும்படியாக தான் கர்த்தர் இந்த நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறார். நட்சத்திரமாய் ஊழியர்களை உண்டாக்கின காரணம், பாவத்தில் இருக்கிற மக்களை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும், அவர்களை ஆள வேண்டும். அதற்காகவே தான் தேவன் இந்த நட்சத்திரங்களை இரவை ஆளும்படியாக உண்டாக்கினார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ அவர்கள் ஆள வேண்டும். எப்படி ஆள முடியும்? இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டுமானால் நீ அதை ஆள வேண்டும்.
இயேசு கிறிஸ்து சொன்னார், சீசர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் கொடுத்தார்? மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிப்போம் என்றால், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நட்சத்திரத்தை உண்டாக்கி தன் கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறார். அந்த நட்சத்திரத்துக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் நட்சத்திரம் விசேஷமான ஒன்று. அது இருளை ஆளக்கூடிய ஒரு நட்சத்திரமாக ஆண்டவர் உண்டாக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம நட்சத்திரமாக இருக்கிறோமா? நட்சத்திரத்தை போல பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து தன் சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் உண்டு. பிசாசுகளை துரத்த உங்களால் முடியும். வியாதியை போக்க உங்களால் முடியும். மரித்து போனவர்களை எழுப்ப உங்களால் முடியும். வேதம் வாசிக்கும் போது தபித்தாள் என ஒரு பேருள்ள ஒரு ஸ்திரீ, அவள் மரித்து போனாள். இயேசுவின் சீசராக பேதுரு அந்த ஸ்திரீக்காக ஜெபித்த போது அவள் உயிரோடு எழுந்தாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். இந்த நட்சத்திரமாகிய ஊழியருக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்த வேண்டுமானால் நட்சத்திரத்தை போல நீ பிரகாசிக்க வேண்டும். பிரகாசம் உள்ள வாழ்க்கை இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டுமானால் பிரகாசமான வாழ்க்கை வாழ வேண்டும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இங்கே வேதம் வாசிக்கும் போது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வாசிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். பெரிய வெளிச்சம். இருளில் கிடக்க இந்த உலகம், இவங்க வெளிச்சத்தை காண வேண்டுமானால் நட்சத்திரமாகி நீங்கள் வழிகாட்ட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருந்தால் நீங்கள் அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களை தான் ஆண்டவர் தன் கரத்திலே ஏந்தி கொள்கிறார். 7 நட்சத்திரங்களையும் தன் கரத்தில் ஏந்தி இருந்தார். இந்த நட்சத்திரத்தை அவர் ஏந்தி நிற்க காரணம், உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். எழுந்து செல்லுங்கள், ஆண்டவரை உலகத்துக்கு சொல்லுங்கள். இயேசு 2025 ஆண்டுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் சகல மனுஷருக்காகவும் தன்னையே ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி உங்களால் தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. எப்படி யுத்தம் பண்ண வேண்டும்? நட்சத்திரங்கள் போய் யுத்தம் பண்ண வேண்டும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்றால், வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணின. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நட்சத்திரங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கார். யுத்தம் பண்ணு. இந்த சிசரா என்பது பிசாசு. பிசாசோடு நீ யுத்தம் பண்ண வேண்டும். நீ ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானால் ஒரு தேவ ஊழியன், ஒரு நட்சத்திரமாகிய ஊழியக்காரன் நீ ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து பிசாசை நீ ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நீ பிசாசை ஜெயிக்க வேண்டும்னா அதிக நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். அவரோடு பேச வேண்டும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு. பிசாசோட போராட்டம் உண்டு. அதை நீ ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஜெபிக்கிற நீ சாத்தானை ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும். உனக்கு போராட்டம் உண்டு. பிசாசை ஜெயிக்கிற ஒரு மகனாக, பிசாசை ஜெயிக்கிற ஒரு நட்சத்திரமாக. ஆகவேதான் ஆண்டவர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய சீசர்களுக்கு அவர் சொன்ன அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அதிகாரம் பெற்ற நட்சத்திரம் இயேசுவை இந்த உலகத்துக்கு வழிகாட்ட முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் வேதம் வாசிக்கும் போது அது வழிகாட்டி அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியாக வருகிறது நட்சத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உனக்கு ஒரு போராட்டம் உண்டு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில்
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராளி பிசாசு ஒருவன் தான். இந்த உலகத்தில் வேறு யாருமே நமக்கு எதிராளி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு எதிராளி இல்லை. உனக்கு விரோதமாக செயல்படுற உனக்கு எதிராளி இல்லை. பிசாசு, அவனோடு தான் நீ போராட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனை எப்படியாவது நீ ஜெயிக்க வேண்டும். ஆகவே நட்சத்திரங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த நட்சத்திரம் யுத்தம் பண்ணி ஜெயம் பெற வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நீ ஜெபம் பண்ணும் போது தான் நீ ஜெயம் பெற முடியும். உன் வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. ஆகவே நட்சத்திரமாய ஊழியர்களே, இயேசுவை இந்த உலகத்தில் காட்டுகிறவர்களே, இயேசு எதற்காக வந்தார் என்று சொல்லுகிறவர்களே, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாகவும் இந்த உலகத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுகிறவர்களாகவும் அநேக மக்களை நீதிக்குள்ளாக நடத்துவர்களாகவும் நீங்கள் வாழ்வீர்களானா நிச்சயமாகவே இயேசுவை இந்த உலகத்துக்கு உங்களால் காட்ட முடியும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பலவிதமான சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வறுமைகள் வரலாம். சோர்ந்து போகாதபடி இயேசுவை இந்த உலகத்துக்கு நட்சத்திரம் போல நீங்கள் பிரதிபலித்து இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 26:41 வாசிக்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு சோதனை வரும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ விழித்திருக்க வேண்டும். நீ விழித்திருந்து ஜெபிக்கும் போதுதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஒரு நட்சத்திரமாகிய ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும், தேவனோடு பேச வேண்டும். அப்படி சாத்தானை ஜெயிக்க முடியும். வேதத்தில் வாசிக்கும் போது அநேக ஊழியக்காரர்கள், அநேக தேவ பிள்ளைகள், அநேக தீர்க்கதரிசிகள் ஜெபித்தார்கள், ஜெபித்து ஜெயம் பெற்றார்கள். இந்த நாளில நட்சத்திரமாகிய நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கும் போது இந்த நட்சத்திரம் வழிகாட்டியது. நீ உன் வாழ்க்கையில நட்சத்திரமாக நீ வாழ வேண்டும். நட்சத்திரம் யுத்தம் செய்ய வேண்டும். நட்சத்திரம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவை இந்த உலகத்துக்கு நீ வெளிக்காட்ட முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, நீங்கள் நட்சத்திரமான வாழ்க்கை, இரத்தத்தால் மீட்கப்பட்ட எல்லாருமே ஆசாரிகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரும் நீங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள், நட்சத்திரமாக இருக்கிறீர்கள். இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டுங்கள். இயேசு யார் என்பதை காட்டுங்கள். சாத்தானோடு யுத்தம் பண்ணுங்கள். நிச்சயமாக ஜெயம் உண்டு. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். அப்பா தாவேமே ஸ்தோத்திரிக்கிறப்பா. வானத்துக்கு பூமிக்கு சர்வதிகாரம் உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு ரகபலகபதி ரகப ஷபரவா. சர்வ வல்ல தேவன், இந்த நாள் எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. எப்படி நட்சத்திரமானது சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியாக இருந்து பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் கடந்து சென்றதோ, ஆமேன் ஆண்டவரே. என் ஆண்டவராக தேவன் இருக்கிற இடம் வானாதி வானங்களுக்கு மேலாக, வானம் என சிங்காசனம் என்று சொல்ற தேவன் வானத்தில் இருக்கிறபடினால் நாங்கள் ஒரு நாள் இந்த வானத்தின் அப்பாடத்தில் வரும் வரைக்கும் இந்த உலகத்துக்கு நட்சத்திரங்களை போல வழிகாட்டிகளா இருக்கணும் ஐயா. என் ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். வார்த்தையை கேட்கிற, வார்த்தையை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற, இந்த டிவியின் மூலமாக உம்முடைய சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரத்தை வைங்கப்பா. ஒவ்வொருவரும் நட்சத்திரமாக இருந்து ஜெபித்து ஜெயம் பெறட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்றோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. வெள்ளி நடுவானில் ஜொலித்திட மண்ணில் சந்தோஷம் துள்ளி கொண்டாட தூதன் சொன்ன பிறப்பின் சுவிசேஷம். வெள்ளி நடுவானில் ஜொலித்திட மண்ணில் சந்தோஷம் துள்ளி கொண்டாட தூதன் சொன்ன பிறப்பின் சுவிசேஷம். ராஜாதி ராஜா பிறந்தாரையா, யூதாவின் சிங்கம் உதித்தாரையா. ராஜாதி ராஜா பிறந்தாரையா, யூதாவின் சிங்கம் உதித்தாரையா.
சந்தோஷம். துள்ளி கொண்டாட தூதன் சொன்ன பிறப்பின் சுவிசேஷம். தூபமும் வெள்ளை போலமும் பொக்கிஷமாய் தந்தோமையா. தொழுவத்திலே சிறுபாலனை எங்கள் கண்ணார கண்டோமையா. பொன்னும் தூபமும் வெள்ளை போலமும் பொக்கிஷமாய் தந்தோமையா. தொழுவத்திலே சிறுபாலனை எங்கள் கண்ணார கண்டோமையா. எங்கள் இம்மானுவேலர் நீரே என்று உள்ளம் களிகூர மகிழ்ந்தோமையா. என்றும் யூதரின் ராஜா நீரே என்று எங்கும் பறைசாற்றி துதிப்போமையா. வெள்ளி நடுவானில் ஜொலித்திட மண்ணில் சந்தோஷம். துள்ளி கொண்டாட தூதன் சொன்ன பிறப்பின் சுவிசேஷம். வெள்ளி நடுவானில் ஜொலித்திட மண்ணில் சந்தோஷம். துள்ளி கொண்டாட தூதன் சொன்ன பிறப்பின் சுவிசேஷம். அன்பிற்குரியவர்களே, நமது திருச்சபையில் நடைபெறுகின்ற கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனை நேரமானது இந்த மாதம் 25ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். அவ்வண்ணமே புத்தாண்டு வாக்குத்தத்த ஆராதனை டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 2026 ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையிலும் நடைபெறும். கலந்து கொள்ளுகிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் தனிப்பட்ட வாக்குத்தத்தங்களும் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை, 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9788189982 மற்றும் 9842050930.